புரட்சியாளர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் 14/4/2025 134 பிறந்தநாள் விழாவில் பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக அன்னார் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அன்னார் அவர்கள் நெடுஞ்செழியன் சிறப்புரையாற்றுவார். இன்று பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சியாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்தநாள் விழாவில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்து தந்த கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பாசமிகு அன்னார் ஏ. முருகன் அவர்களே, இந்த விழாவிலே முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் பாசமிகு அன்னார் சி. திம்மராஜ் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெகதேவி பகுதியை சார்ந்த பாசமிகு அன்னார் சீதாராமன் அவர்களே, மற்றும் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய பாசமிகு சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் அப்ரோஸ் அலி அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் பாசமிகு நண்பர் திரு வேலு அவர்களே, மற்றும் சேலம் மாவட்ட செயலாளர் சவுந்தரராஜன் அவர்களே, தர்மபுரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு சகோதரர் இந்திரஜித் அவர்களே, மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு நண்பர் திரு தங்கம் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய செயலாளர் பாசமிகு சகோதரர் ராமராஜ் அவர்களே, தர்மபுரி மாவட்ட அவைத்தலைவர் பாசமிகு சகோதரர் அவைத்தலைவர் திரு சரத்குமார் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் அனைவரும் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், ஜாதிய ஒழிப்பு, பெண்ணுரிமைக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலும் சுதந்திரம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய கோட்பாட்டை முன்னிறுத்திய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலும் வீட்டிற்காகவும் உழைக்க வேண்டும், நாட்டிற்காகவும் உழைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை நமக்கெல்லாம் வகுத்து தந்த தந்தை முனிமாதன் அவர்களுடைய வழியிலும் இந்திய தேர்தல் ஆணையத்திலே நம்முடைய இயக்கம் பேரியக்கமாக வளர வேண்டும் என்று பதிவு செய்த கட்சி நிறுவன தலைவர் அன்னை மு. சத்தியவாணி முனிமாதன் அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நம்ம எல்லாம் அவர் விட்டு சென்றிருந்தாலும் உடல்நலக் குறைவால் அவர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்றும் வாழ்வார். நம்முடைய இயக்கத்தை பேரியக்கமாக வளர வேண்டும் என்று நம்மோடு இணைந்து